ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக குறைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாதையன். நேற்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கூடி அடுத்த சில நாட்களுக்கு 9,000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை என்ற உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் தற்போது ஒகேனக்கலுக்கு திறந்துவிடப்படக்கூடிய நீரின் அளவானது குறைந்திருக்கிறது. ஆக ஒகேனக்கலுக்கான தற்போதைய நீர்வரத்து எப்படி இருக்கிறது? அங்கு படகு சவாரிகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? கனகதரா, காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழை பெய்து வரும் நிலையில மழையின் தாக்கம் கடுமையாக குறைந்துள்ளது. கேரளா, வயநாடு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில கர்நாடக அரசு வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில தற்போது நீர்வரத்து கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளது. கபினி அணையிலிருந்து 10,000 கன அடியும், கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து 2,500 கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்ட நிலையில தற்போது கர்நாடக அரசு வரும் தண்ணீரானது அனைத்துமே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு வினாடிக்கு 13,000 கன அடியாக இருந்த நிலையில தற்போது வினாடிக்கு 10,000 கன அடியாக கடுமையாக ஒரே நாளில் சரிந்துள்ளது. தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்தால் மட்டுமே நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசல் ஈக்கிறதுக்கு மட்டும் 12வது நாளாக தொடர்ந்து தடை விதித்துள்ளது. நீர்வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில கர்நாடக அரசு தண்ணீர் திறந்தால் மட்டுமே நீர்வரத்து தற்போது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக அரசு தற்போது தண்ணீர் ஏதும் திறக்கப்படவில்லை. தற்போது மீண்டும் காவிரி ஆற்றில நீர்வரத்து கடுமையாக குறைந்து வருகிறது. மேலும் தமிழக பகுதியிலும் கர்நாடக பகுதியிலும் மழை பெய்தால் மட்டுமே நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதையன்.